ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். My first supplementary question to the Honorable Minister is in Tamil Nadu 109 state protected monuments in Tamil Nadu. One is Keeladi in Tamil Nadu is a very important archaeological site which provides evidence to prove that a well-developed civilization flourished 3,500 years ago in Tamil Nadu. Whether the government is keen to publish the long-pending Keeladi excavations report which has been delayed so long, and also state the reasons for ASI not employing adequate caretakers to physically protect the centrally protected monuments in Tamil Nadu. Honorable Minister. Madam Chairman, sir. மாண்புமிகு அமைச்சருக்கு எனது முதல் கேள்வி, தமிழ்நாட்டில் 109 மாநில பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் கீழடி மிகவும் முக்கியமான தொல்பொருள் தலமாகும். இது தமிழ்நாட்டில் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் அடைந்ததற்கான சான்றுகளை வழங்குகிறது. நீண்ட காலமாக தாமதமாகி வரும் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை வெளியிடப்படுமா? மேலும் தமிழ்நாட்டில் மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களை பராமரிக்க போதுமான பராமரிப்பாளர்களை ASI பணியமர்த்தாததற்கான காரணங்களையும் தெரிவிக்க வேண்டும். அவைத்தலைவர் அவர்களே, உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் உங்கள் மூலம் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் நாடு முழுவதும் அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. தமிழ்நாட்டில் 2015, 2016 மற்றும் 2016, 2017 ஆண்டுகளில் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தின் அதிகாரி அமர்நாத் ராமசுந்தரம் அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். 2016, 2017 ஆண்டில் அவர் மாற்றப்பட்ட பிறகு மற்றொரு அதிகாரிக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கையை அவர் சமர்ப்பிக்கவில்லை. 2023 ஆண்டில் அது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ASI வெளியிடும் எந்த இறுதி அறிக்கையும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆவணம். அதை உலகம் முழுதும் படிக்கும். எனவே அகழ்வாராய்ச்சி செய்யும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளரும் சமர்ப்பிக்கும் அறிக்கையை 2 நிபுணர்கள் சரிபார்க்கிறார்கள். அவர்கள் அதை செய்வது ஒரு பாரம்பரியம். சரிபார்த்த பிறகு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ விளக்கங்கள் தேவைப்பட்டாலோ அகழ்வாராய்ச்சியாளரிடம் தெரிவிக்கப்படும். பின்னர் அவர்கள் தங்கள் பதிலை சமர்ப்பிக்கிறார்கள். அதன் பிறகு அது வெளியிடப்படுகிறது. இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அகழ்வாராய்ச்சியாளருக்கு 21/5, 2025 அன்று ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதில் நிபுணர்கள் சில விளக்கங்களை கோரியிருந்தனர். அந்த நிபுணர்களின் கேள்விகளுக்கு அகழ்வாராய்ச்சியாளர் இன்னும் பதில் அளிக்கவில்லை. அதன் பிறகு மாநில அரசுக்கு வழங்கப்பட்ட அனுமதி மூலம் மாநில அரசு அதில் அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதன் அறிக்கையும் இன்னும் AIக்கும் வரவில்லை. முழமடையாத ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிடவில்லை என்று அரசியலாக்கப்பட்டு செய்தித்தாள்களில் அச்சிடப்பட்டது. இந்தியாவின் பாரம்பரியம், இந்தியாவின் வரலாறு மற்றும் இந்தியாவின் நாகரிகம் தொடர்பான இதுபோன்ற விஷயங்களை அரசியல் மயமாக்குவதை தவிர்க்க வேண்டும். அந்த அறிக்கையை வெளியிட ஆய்வுகளை பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டிய அகழ்வாராய்ச்சியாளர்கள் இன்னும் எந்த பதிலும் அளிக்கவில்லை.